10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.6 மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். 2x³ + x² + 3 x² + 2 ஹோல் ஸ்கொயரில் இருந்து 1/x² + 2 கழிக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதில் இருந்து எதை கழிக்கிறோம்? 2x⁻³ + x² + 3/x² + 2 ஹோல் ஸ்கொயர். இதில் இருந்து 1/x² + 2 மைனஸ் பண்ணணும். அப்போ -1/x² + 2. இதை சுருக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். மைனஸ் பண்ணுறப்ப முதல் மதிப்பில் x² + 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ரெண்டாவது மதிப்பில் x² + 2 ஹோல் பவர் 1. பவரில் எது கொடுக்கலன்னா பவர் மதிப்பு 1ன்னு இருக்கும். அப்போ 2 பவர் தான் நமக்கு எல்சிஎம் வேல்யூவாக இருக்கும். காமன் டினாமினேட்டர் என்ன எழுதிடலாம்? x² + 2 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஒன்ல x² + 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதிடலாம். 2x³ + x² + 3. ரெண்டாவது ஒன்றில் x² + 2 ஒரு பவர் தான் இருக்குது. இன்னொரு பவர் வேணும். அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இன்னொரு x² + 2ஆல் பெருக்கிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1 x² + 2ஆல் பெருக்கிறோம்னா 1 × x² + 2 x² + 2ன்னு வந்துடும். இப்போ இதை சுருக்கலாம். இதை சுருக்கிறோம் அப்படின்னா 2x³ + x² + 3. செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற x² + 2 மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா -x² - 2 x² + 2 ஹோல் ஸ்கொயர். +x² - x² கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன? 2x³ ஒரே ஒரு பவர் தான் இருக்கும். 3 - 2 1 +1 x² + 2 ஹோல் ஸ்கொயர் என்பது கழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பாகும். தேங்க்யூ.